என்னம்மா? வண்டி 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 இல்ல என்னடா இங்க நிக்கிறோமே, எதுவும் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறியா? அப்படி இல்ல, வருவோம் அன்னைக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் நேரத்துல வந்துட்டோங்க. 10:45 வந்துட்டோம். 10:45 வந்தாச்சு. 12 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பணும். இன்னைக்கு 10:45 வந்துட்டோம். காரணம் என்னன்னா, போய் லென்த் வீடியோ நேற்று எடுக்க முடியல. நேற்று நம்ம வந்த உடனே ஒரு இந்த ஓட்டு கேட்டு ஆளுங்க வந்துட்டாங்க. ஒருத்தர் வந்துட்டு போனோடனே இன்னொருத்தவங்க வந்தாங்க. இப்படி ரொம்ப நேரம் ஆச்சு. வந்தவங்க போகவும் இல்லை நேரத்தில். எந்திரிச்சு போங்கடா சொல்ல முடியும். வந்து உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வயசானவங்க வந்தாங்க பார்க்க. அப்படியே வீடியோ போட முடியாம போச்சு. உட்காந்தாச்சு. நம்ம கோடி ரூபா கொடுத்தாலும் நடிக்க போறது அதனால முடிஞ்சு. அதனால நம்ம நிதின் படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துல, நிதின் இல்ல பிரகதி படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துல இங்க ஒரு மடம் இருக்கு. சரி கேட்டுட்டு போவோம்னு வந்திருக்கோம். அங்கே இது வழியா போகலாம்னு தாங்க போனோம். இங்க டம்மு டம்முன்னு பெயிண்ட் பாட்டவே கிடக்கும். ஐயோ பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போல இருக்கு, முத்தே இருமுத்தே கேட்கலாம்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு. நம்ம ஆசைக்கு டாப்பு கிப்புன்னு கிடைச்சிருந்துச்சுன்னா சம்பளத்தை பார்க்கலாம்ல. நமக்கு எப்பவுமே மஞ்சள் மேல தாங்க ஆசை. அதானே சரி ரைட் போய் கேட்போம். இப்பதான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கை பண்ணி தான் இது. போய் சரி என்னதுன்னு கேளு. இருந்தா கொடுத்தா இல்ல வேலை முடிச்சுட்டு தர்றேன்னு சொல்ல போறாங்களோ என்னமோ. நான் வேற வாய் இல்லாம எதையாச்சும் சொல்லி விடுறேன். வந்ததோட என்னைய சொல்லிடுவேன். நாம் இருக்க பயம் பின்ன மட்டும் இருடி தங்கம். ரைட் பின்னாடி இருந்தா உலகத்தையே வாங்கிடலாண்டி. இந்த ஆனா நீயும் முன்னாடி இருக்கிறியாமா, அதான் என்னால எதுவும் வாங்க முடியலன்னு நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க என்னங்க. ரைட் வாங்க என் கூட சேர்ந்து வியாபாரத்துக்கு போலாம். ஓகேல? ஓகே டிராவல் பண்ணுங்க. பிடிச்சவங்க பிடிக்காதவங்க தள்ளி விட்டுருங்க. போமா ஏம்மா இதுக்குன்னே வர வாங்கிட்டு வந்திருக்கியா? இல்லை தெரியாம தான் நானும் கேட்குறேன். இந்த கார் போர்டு வாங்குறதுக்கே என்னை போட்டு பாடாப்படுத்தி. ஏம்மா எங்கம்மா இருக்கு? என்னை போட்டு சாவடிக்கிறாமா ஏம்மா இது கார் போர்டு அள்ளி கொண்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகிப்போச்சு மக்களே. இப்போ இதே வண்டி நிறைஞ்சிருமா? அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு அடுக்க தெரியாமல் அடிக்கி வண்டி நிறைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்த வீட்லயே தான் நிக்கிறேன். வந்த இடத்துல தான் நிக்கிறேன். அல்ல பின்ன வியாபாரம் வாங்கி போட்டுருக்குது. மணி 12 மணி. 12 ஆயிடுச்சா? ஒரு வீட்டில் என்ன எடுத்து முடிக்கல. ரைட் சரி போங்க. எடுத்து வண்டியில் எடையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டியில் போட்டுட்டு நாங்கள் போகணும் வேறு பக்கம். சோப்பு பொடின்றோம். அதெல்லாம் செட் ஆகாது. வீட்டுக்கு எடுத்து வைக்கலான்னு பார்த்தியா? வீட்டுக்கு எடுத்து வைக்கலான்னு பார்த்தியா? உள்ள உளுந்தம்பருப்பு உள்ள துவரம்பருப்பு. எங்க வீட்டில் இருக்க பாத்திரம்லாம் எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இப்படி வந்தது வானகட்டவளே புதுசு வாங்கலையான்னு கேட்காதீங்க. இதுவும் புதுசு மாதிரிதே. அவங்க பாக்கெட் போட்டு வைக்கிருக்காங்க, பாக்கெட்டை உரிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். வியாபாரத்தை முடிச்சாச்சுங்க. வியாபாரத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். அந்த வீட்டில் எடுத்துட்டு வந்து கடையில் இறக்கி கொண்டு வந்துட்டான். மடத்தில் எடுத்ததை அதுக்கப்புறம் வேற பக்கெட்டு வந்தான். வேற பக்கெட்டு வந்து வியாபாரம் எடுத்தான். அங்கே ஒரு 1000 சில்லறை எடுத்தோம். 1300 ரூபாய்க்கு அங்கே எடுத்தோம். 1300 1370 ரூபாய்க்கு எடுத்துருக்குதுங்க. தெரியல மொத்தம் இல்லைங்க. இந்த வீட்டில் மட்டும் மடத்தில் வேற எடுத்தான். மடத்தில் 1550 ரூபாய்க்கு எடுத்தான். எல்லாம் சேர்ந்து ஒரு 3000 ரூபாய்க்கு எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. சரக்கு ஒரு 4000 ரூபாய்க்கு வருதான்னு பாப்போம். எவ்வளவுக்கு வந்தா என்ன? சம்பளம் கிடைச்சா பத்தாதாங்க. அல்லவினா எங்க இரும்பு கடையில காலையில 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அந்த லேடிஸ் எல்லாம் உள்ள வேலை பாக்குறாங்க. 5 லேடிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் 8 மணிக்கு வேலை பார்த்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. 5 மணிக்கு வேலையை முடிச்சா அவங்களுக்கு சம்பளம் 400 ரூபாய், ஒரு கிளாஸ் டீயும். ஒரு 400 ரூபாய் சம்பளம், ஒரு கிளாஸ் டீ. ஏதாவது கடி பிஸ்கட்டா ஏதாவது வாங்கி கொடுப்பாரு ஓனரு. அதுக்கு வேலை பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது நம்ம வியாபாரம் எவ்வளவு பெட்டர் இல்லையா? நம்ம சௌரியத்துக்கு போறோம், நம்ம சௌரியத்துக்கு வர்றோம். கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலன்னா திரும்பி வர வேண்டியது. அவ்வளவுதான். அதனால எவ்வளவு கிடைச்சாலும் ஏத்துக்க பழகணும். என்னங்க சொல்றேம்மா, நான் என்னப்பா குறையா சொன்னேன்? எவ்வளவு கிடைச்சோ தெரியலங்க. 4000 ரூபாய்க்கு வந்தாலும் 1000 ரூபாய் லாபம் தானே. அதான் சொல்லுச்சு. ஆமா, நான் என்னமோ குறை சொன்ன மாதிரி சொல்றாங்கப்பா. சரி டீ குடிக்குமா? குடிச்சிட்டு போவோம். ஐயோ வேண்டாமா. என்ன ஒரு அதிசயம். மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, அடிக்குது காத்து. சரி
டீயை குடிப்போம் தங்கடக்குள்ள. வாங்க இன்னைக்கு நான் கூப்பிடுறேன், டீ குடிப்போம். அக்கா மூஞ்சில ஒரே பல்லு சிரிப்பா இருக்கே, எதுவும் கிடைச்சிருச்சா அப்படின்னு யோசிக்காதீங்க. கிடைச்சா கிடைக்கும். குடிக்கணுமா வேண்டாம்? குடிச்சிட்டு போவோம் வைங்க. அட குடிக்க முடியல பாட்ரி. ஏன் கையை கழுவிக்கு வர பைப் இல்லையா? எத்தனை நாள் டீ குடிக்கலையா? இங்க கழுவுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. இப்படி கழுவு இந்த மாதிரியா போயிருக்கோம் இது வரைக்கும். கையெல்லாம் வெறும் கறி கோயிலா இருக்குது. இப்போ கழுவுனோம்னாக்க அந்த வாஷ் பேசின் வெள்ளை கலர்ல இருக்கிறதே நம்ம கருப்பு கலர்ல ஆக்கி விட்டுருவோம். ஒரு அந்த வீட்டுல கையாச்சு கழுவணும்னு நினைச்சா அதுவும் கழுவ முடியல. ரொம்ப கறி கோயிலா இருக்கு. சரி ஓகேங்க. அவருக்கே டீ குடிக்க என்ன இல்லாதப்ப நம்ம இதுக்கு கட்டாயப்படுத்திக்கிட்டேன்னு அல்ல இல்லை. சரி வாங்க கடைக்கு போயிட்டு பேசுவோம். அதுக்கப்புறம் போய் கொண்டு வந்த வியாபாரம் இதுதாங்க. ஏற்கனவே வந்து இறக்கி வச்சுட்டு போன வியாபாரம் இதுதாங்க. இது அது கார்போர்டெல்லாம் தூக்கியாச்சு. இதுதான் அது. அதுதான் இதுதான் அது. இவர்தான் முதலாளி. சாக்குண்டு பிளாஸ்டிக் சாக்கு எடுத்தது. அரிஸ்கா வெள்ளோண்டு அரிஸ்கா குடிக்க. முத்த இது இந்த காரில் போமா? இந்த காரை வச்சிருந்த சுந்தரி யாரை வச்சிருக்கா? இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்ப யாரு வச்சிருக்கா? யாருங்க அவங்க நல்லா இருக்குன்னாங்க. எங்கேயும் நல்லா இருக்கு, அம்புட்டு ஓட்டையா இருக்குன்னு வாங்கியாச்சு. இதை கொண்டுட்டு போய் இன்னைக்கு சிக்கன் குழம்பு வைக்கணும். ஏக்கா இப்படித்தான் நீ உருளியெல்லாம் கொண்டு போய் சேர்க்காதீங்கண்ணே. வீட்டுல வந்தா நாங்க சாப்பிடலாமா வேண்டாமா? இல்ல இது வந்து இப்போ ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. அந்த 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 பாத்திரத்தை எடுக்கல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாத்திரம் நான் கொடுத்தது. நம்ம கொண்டு போனப்ப கொடுத்தது. நம்ம ஊர்ல இருந்தா இதை யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. தேய்ச்சி கழுகி அப்படியே வச்சிருவாங்க. இங்க வருங்க கொடுத்துட்டாங்க. இது எந்த ஊர் வியாபாரிகளுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். நம்ம பக்கெட்ல குடத்துல ஓட்ட விழுந்தா கூட ஒட்டு போட்டு வச்சிருவோம். அது இல்ல மேல மக்கு போட்டிருச்சுன்னா மக்கோட ரவுண்டா கிழிச்சு விட்டு கீழே தண்ணி ஊற்றி வைப்போம். போரி வரி வா தண்ணி ஊற்றி வைப்போம். இது என்ன இருக்குது? இதில் 21 கிலோ இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் இது ஒரு பிளாஸ்டிக்லேயே எடுக்கிறாரா என்னன்னு தெரியலை. கேவலத்துக்கு எப்படி இப்ப போன படிச்சிட்டே நிக்க போறீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். இல்லனால நீங்க தானடி இறக்கி போடுவீங்க. நானா இறக்கி போடுறேன். இறக்கறதுக்கு தெரியணுமா? சரி தெரிய வந்துருவீங்க. வந்தாச்சுங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. வியாபாரத்தெல்லாம் எடையை போட்டுட்டு வந்துட்டோம். எடையை போடுறதுக்கு தாங்க நேரம் ஆகாதுங்க. பில்லு கூட்டு குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். கரெக்டா மணி நான் 3:30. மேலுகாலெல்லாம் பெயிண்ட் ஆக்கிட்டு வந்துருக்குறோம் இன்னைக்கு. ஆமா அங்க பாருங்க மொத்தம் பெயிண்ட் எல்லாம் ஆயிப்போச்சுன்னு அதெல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றி கழுவுனதான் போகும் போல இருக்கு. ஆமா நீ நாளைக்கு நமக்கு லீவு, நாளை கழிச்சு நமக்கு லீவு தான். 3 நாளைக்கு லீவு, திங்கக்கிழமை. ரைட்டு. நம்ம இன்னைக்கு வியாபாரத்தை எல்லாரும் நீங்க பாத்துருப்பீங்க. எப்படி என்னன்னு நாங்க ஒரு 2 இடத்துல தான் எடுத்தோம். ஒன்னு மடத்துல, இன்னொன்னு ஒரு வீட்டுக்கு போனோம். நேத்து அதே மாதிரி ஒரே வீட்டுல தான் எடுத்தோம். கடவுள் புண்ணியத்துல அளந்துட்டாரு. இன்னைக்கு நமக்கு 2 வீட்டுக்கு போனோம். 2 வீட்லயுமே நல்லா அளந்துட்டாரு. சரி சந்தோஷம். எங்கிட்டு போனாலும் நமக்கு கிடைக்கிற ஒரு கிடைக்கிற கூலி தான் கிடைக்கும். அதுவும் ரைட்டு தான். ஓகேவா? சரி இன்னைக்கு பரவாயில்ல, வியாபாரம் ஓடிச்சு, நல்ல லாபமும் கிடைச்சிச்சு. ரைட். இன்னும் நாளைக்கு என்ன ஏதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.